ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃப்ரெண்ட்ஸ் கிச்சன். இன்றைக்கி நாம் என்ன பார்க்க போகிறோன்னா வறுத்த முட்டை கறி தாங்க பார்க்க போகிறோம். அதுக்கு தோசைக்கல் அடுப்பில் வச்சு தேங்காய் எண்ணெய் சேர்த்திக்கலாங்க. முட்டையை உடச்சி ஊற்றிக்கலாங்க. பெப்பர் பொடி சேர்த்திக்கலாங்க. ஒரு பக்கம் வெந்துருச்சுங்க, அடுத்த பக்கம் திருப்பி போட்டுக்கலாம். அவ்வளோதாங்க, ரெண்டு பக்கமும் வெந்துருச்சு. இப்போ எடுத்துடலாங்க. அடுப்பில் கடாய் வச்சு கடலை எண்ணெய் சேர்த்திக்கலாங்க. எண்ணெய் காஞ்சதி சோம்பு 1/4 ஸ்பூன் போட்டுக்கலாம். கருவேப்பிலை ஒரு பெரிய வெங்காயம் 1 சேர்த்துக்கலாங்க. வெங்காயம் நல்லா வதக்கி விட்டுறலாங்க. வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கினது இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாங்க. அதை நல்லா கலந்து விட்டுறலாங்க. தக்காளி 2 தக்காளி சேர்த்துக்கலாங்க. உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கலாங்க. இதையும் நல்லா கலந்து விட்டுறலாங்க. தக்காளி எல்லாம் நல்லா மசிஞ்சு வந்துருச்சு. மல்லித்தூள் 1 ஸ்பூன், மிளகாத்தூள் 1/2 ஸ்பூன், கறி மசாலா தூள் 1/2 ஸ்பூன், மஞ்சத்தூள் 1/4 ஸ்பூன் சேர்த்துக்கலாங்க. இதையும் நல்லா கலந்து விட்டுறலாங்க. தண்ணி ஒரு 1/2 டம்ளர் ஊற்றிக்கலாங்க. அவ்வளோதாங்க, இது ஒரு கொதி வரட்டுங்க. நல்லா கொதிச்சிடுச்சுங்க. இப்போ நம்ம முட்டையை சேர்த்திடலாங்க. நல்லா கலந்து விட்டுட்டு கொஞ்சமாக கஸ்தூரி மேத்தி சேர்த்திக்கலாங்க. இன்னொரு 5 நிமிஷம் இருக்கட்டுங்க. அவ்வளோதாங்க, ஆல்மோஸ்ட் இது ரெடி ஆயிடுச்சுங்க. இது தோசை, இட்லி, சப்பாத்தி, சாதம் எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்குங்க. பாருங்க, சூடான சாதத்தில் இப்படி போட்டு பிணைஞ்சு சாப்பிட்டா சூப்பராக இருக்குங்க. நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.